வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஒவ்வொரு நாளும் ரசல்மனியாவை பற்றி விதவிதமான புரளிகளும் நியூஸ்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றி நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது WB சைட்லேருந்து ஒரு லீக்கேஜ் நியூஸு, அதாவது இந்த நியூஸ் வந்து லீக்கேஜ் ஆகிட்டுப்பா, இதுதான் டே 2 உடைய மெயின் ஈவெண்ட்டாக நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரவாரத்தோடு நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நியூஸ் ஒட்டையாக இல்லாமல் ரெட்டையாக வந்திருக்குது. ரெண்டு விதமான நியூஸாக வந்திருக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது ரசல்மனியாவுடைய டே 2 உடைய மெயின் ஈவெண்ட்டு தான் முக்கியமான விஷயம். எல்லாருடைய பார்வையும் அந்த டே 2ல் நடக்கிற மெயின் ஈவெண்ட்டை நோக்கி தான் இருக்கும். அதில் யார் வெற்றி பெறா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போது இந்த வருடம் ரசல்மனியாவை கோடி ரோட்ஸுக்கு எப்படி கொடுத்தாங்களோ ட்ரிபிள் ஏஜ், இந்த வருஷம் சிஎம் பாங்குக்கு தூக்கி கொடுக்க போகிறாரு. ஆக்சுவலி சிஎம் பாங்கோட கனவு என்ன? ரசல்மனியான மெயின் ஈவெண்ட் விளையாடணும், மெயின் ஈவெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி, அதுலேயும் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும். அந்த கனவு இந்த வருடம் நடக்க போதான். ஸ்டோரி ஆஃப் த கோடி ரோட்ஸோடைய ஃபினிஷ்டு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி ஆஃப் த சிஎம் பாங் த மெயின் ஈவெண்ட்டை ரசல்மனியா அப்படிங்கிறத வச்சு தான் கொண்டு போக போகிறாங்களாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டே 2 உடைய மெயின் ஈவெண்ட் மேக்ஸிமம் இப்போ எலிமினேஷன் சாம்பரில் சிஎம் பாங் இருக்கார். அவர் குவாலிஃபை ஆகிட்டாருன்னா ஓகே. ஆனால் ஜான்சனா அப்படிங்கிற எமையும் இருக்குது. ஜான்சனாவை மட்டும் இப்போ எலிமினேஷன் சாம்பரில் தோக்க வச்சுட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் குமரிடுவாங்க குமரி. ஏன்னா ஜான்சனாவை ஆல்ரெடி ராயல் ரம்பில் தோக்க வச்சு ஜே உசோக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாளத்தையே கிளப்பி விட்டாங்க. இருந்தாலும் ஜான்சினா நான் எலிமினேஷன் சேம்பரில் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொன்னதை கேட்ட உடனே சரி ஜான்சினா சேம்பரில் இருக்காருப்பா, கண்டிப்பாக அதில் வின் பண்ணிடுவார் அப்படிங்கிற மன இயக்கம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பேச்சு. சீனா ஃபேன்ஸ் இல்லை, மற்ற எல்லா காமன் ஃபேன்ஸுக்கும் ஜான்சனா 17 டைம் வெவ்வேறு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை தான். ஸோ ஜான்சனாவுக்காக அதை ஒதுக்கிட்டாங்க. இப்போது அதில் வந்து இன்னொருத்தர் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் எரிமலையாக கக்கிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஜான்சனா வின் பண்ணியே ஆகணும். பட் ஆனால் எப்படி சிஎம் பாங்க ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் ஒரு செய்தி கிடச்சிருக்குது. சிஎம் பாங்கு வந்து பார்லிமெண்ட்டை ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். பாலையா பாலையா, நான் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட சேரணும், நான் எனக்கு ஒரு வரம் தாயா அப்படிங்கிற மாதிரி கேட்டார்ல. அந்த வரத்தை இப்போ கேட்கல. இது நாள் வரைக்கும் அவர் அதோடைய கோரிக்கையை கேட்கல. அந்த கோரிக்கை என்னதுன்னா, எலிமினேஷன் சாம்பர் தோற்றதுக்கு அப்புறமா கோடி ரோட்ஸ் வெர்சஸ் சிஎம் பாங் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்குள்ளே ஜான்சனாக்குள்ளே ட்ரிபிள் த்ரெட்டாக நீ மேட்சை வை, அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது செத்து ரோமனுடைய நிலைமை, செத்து ரோமன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா பரம்பரை பார்க்க முட்டிக்கிட்டு எடுத்து போயிட்டே இருக்குது. ஷீல்டில் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா மூஞ்சுக்கு மூஞ்சு அடித்ததுலேருந்து, சேர் எடுத்து முதுகில் அடித்ததுலேருந்து, டைட்டில் பிரிஞ்சதுலேருந்து, ஏன் இது நாள் வரைக்கும் ரோமனுக்கும் செத்துக்கும் பங்காளி பகை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதை முடிவு கட்டுற மாதிரி இந்த வருடம் ரசல்மனியாவில் செத்துக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி நடந்ததுன்னா இது டே 1 மெயின் ஈவெண்ட்டாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒரு பக்கம் போயிட்டு சிஎம் பாங்குக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2 எப்படின்னா, இப்போது செத்ரானஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஆகவே ஆக மாட்டேங்குது. 3 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட்டாக டே 1ல் லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ லாக் ஆகிட்டு இருக்குல்ல. சரி அப்படியே இருக்கட்டு. டே 1 மெயின் ஈவெண்ட் வந்து இவங்க 3 பேருக்குள்ள ட்ரிபிள் த்ரெட்டு. டே 2 மெயின் ஈவெண்ட் வந்து கோடி ரோட்ஸுக்கும் ஜான்சனாக்கும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப். இப்போது சிஎம் பாங்க் தன்னுடைய வரத்தை எப்படி கேட்குறாருன்னா, நீ WB மேனேஜ்மெண்ட்டை பேசி எடுத்து டே 1 மெயின் ஈவெண்ட்டில் வெற்றி பெறவங்க டே 2ல் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ஜான்சனா வெர்சஸ் இந்த எங்கள் 3 பேரில் ஒருத்தர் வெற்றி பெறுவாங்கள்ல, அவங்கள நீ ஆட் பண்ணணும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, சிஎம் பாங்கு வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ரோலன்ஸ் மேட்ச்சில் யார் வெற்றி பெற்றாலும் அவங்க டே 2 மெயின் ஈவெண்ட்டையும் விளையாடணும், மெயின் ஈவெண்ட்டில் சாம்பியன்ஷிப்புக்காக மோதலாம் அப்படிங்கிற கோரிக்கையை சிஎம் பாங் வந்து பாலையாட்ட கேட்பார், பார்லிமெண்ட்டை அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. என்னப்பா புதுசாக இருக்குது, புதுசாக விஷயம்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதுலையே அப்படின்னா, இல்லை WBயில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது. இதுக்கு முன்னாடி 2014 நினைக்கிறேன், 14 தானே, 14 தான். அப்போது டேனியல் பிரைனுக்கும் ட்ரிபிள் ஏச்சுக்கும் பங்காளி சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்கோம். நான் பாரு பங்காளி, நம்ம 2 பேருக்கும் சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்குது, இப்போது நம்ம ஒரு முடிவு கட்டுவோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவை சொல்லியிருப்பார். என்னதுன்னா, ரசல்மனியாவுடைய அப்போது டே 1 அப்படி தான் நடந்துச்சு. ஸோ
ஆரம்பத்திலேயே டேனியல் பிரையனுக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ஒரு மேட்ச். அந்த மேட்ச்சில் ஒரு வேளை வெற்றி பெற்றுட்டாங்கன்னா வெற்றி பெற்றவங்க ஃபேஸ் டு த மெயின் இவெண்டர் அப்படிங்கிற ரூல்ஸை போட்டார். அதாவது என்னென்னா டேனியல் பிரையனும் ட்ரிபிள் ஹெச்சும் மோதிக்குவாங்க. அதில் வின் பண்ணுறவங்க மெயின் ஈவெண்ட்டில் பட்டிஸ்டாக்கும் ராண்டி ஆர்டனுக்கு நடக்கும்ல, அதில் ட்ரிபிள் த்ரெட்டாக 3வது ஆளை ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மெயின் ஈவெண்ட் எது யார் கூட மோத போகிறா அப்படிங்கிறது தெரியாமையே மெயின் ஈவெண்ட் அந்த வருஷம் நடந்தது. ஸோ அதே மாதிரி இந்த வருடம் டே 1 பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் நடத்தி அதில் சிஎம் பாங்கை வின் பண்ண வச்சு டே 2லையும் மெயின் ஈவெண்டர் பண்ண வைப்பாங்க. அதாவது நீ மெயின் ஈவெண்ட்டே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு செத் ரோலன்ஸ் வந்து பல பேர் கலாச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட பாங்கு ஒரே வருஷத்தில் 2 மெயின் ஈவெண்ட் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நீங்கள் கேட்கலாம், எல்லாம் சொல்கிற சரி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இப்போது சிஎம் பாங்குக்கு தான் இந்த வாய்ப்பை கொடுப்பாங்கன்னு எப்படி நினைக்கிற? ரோமனுக்கு கொடுக்கலாம், செத்துக்கு கொடுக்கலாம், ஏன் நீ வந்து பங்குக்கிட்ட போகிற அப்படின்னா கோடி ரோட்ஸை டபிள்யூபிக்கு கூட்டிகிட்டு வரும்போது கோடிக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, நீங்கள் வின் பண்ணாத அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை உங்களை வின் பண்ண வைப்போம். ஸோ டைம் தேவை, டாப் 1 லெவலுக்கு கூட்டிகிட்டு போவோம், பேபி ஃபேஸ் ஆக்குவோம், ஃபேஸ் ஆஃப் த ரெஸ்லர் ஆக்குவோன்னு. ஸோ கோடி ரோட்ஸுக்கு கொடுத்த வரத்தை எல்லாத்தையுமே ட்ரிபிள் ஹெச் வந்து நிறைவேற்றார், சொன்னதை செஞ்சிட்டார். இப்போது கோடி ரோட்ஸ் மாதிரியே பங்குக்கும் ரசிகர்கள் பட்டாலும் அதிகம், ஃபேன்ஸும் அதிகம். பங்குனாலே டபிள்யூபியில் ஒரு தனி அடையாளம் ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. பங்குக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கூட்டிகிட்டு வரும்போது மெயின் ஈவெண்ட் பண்ணி தரோம், ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்களாம். பட் ஆனால் போன வருஷம் ராயல் ரம்பிளில் பங்கேற்கும் போதே சிஎம் பாங்குக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் போன வருஷமே அவர் வந்து மெயின் ஈவெண்ட் விளையாடி சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ண வேண்டியது தான். போன வருஷமே நடக்க வேண்டியது அந்த சிவராத்திரிலாம். ஆனால் போன வருஷம் நடக்காததுனால இந்த வருஷம் சிஎம் பாங்குக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு இது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி சிஎம் பாங்க் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமாவே எந்த ஒரு ரெஸ்லர் சிஎம் பாங்க் கூட மோதினாலும் இதை தான் சொல்கிறாங்க, பார்ப்பா நீ மெயின் ஈவெண்ட்டர் விளையாடினதே கிடையாது, ரெசல்மேனியா ஈவெண்ட்டுக்கு நீ மெயின் ஈவெண்ட் ஒர்த்தே இல்லை, கோடி ரோட்ஸை பார்த்து நீ எப்படி ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணவே முடியாது, ரோமன் கிட்ட போகவே முடியாது அப்படிங்கிற பேர் இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ செத் ரோலன்ஸு, ட்ரூவு, ரோமன் எல்லாருமே பாண்டியம்மனை பார்த்து சொன்னது என்னதுன்னா, நீ வந்து ரெசல்மேனியா மெயின் ஈவெண்டருக்கு ஒர்த்து கிடையாது, மெயின் ஈவெண்டர் நீ விளையாட முடியாதுன்னு. ஸோ அது எல்லாத்தையுமே தகர்த்து இடுற மாதிரியும் சிஎம் பாங்குக்கு கொடுத்த வரத்தின் பேரிலும் இந்த வருடம் மெயின் ஈவெண்டராக சிஎம் பாங்கு வந்து ரெசல்மேனியாவில் 2 ரெசல்மேனியாவையும் விளையாட வாய்ப்பு இருக்குது, டே 1ல் வெற்றி பெற்று டே 2ல் ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி இப்போ அரசல் புரசலாக பயங்கரமாக ஒரு லீக்கேஜ் நியூஸாக வந்துட்டு இருக்குது. இதில் நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், அப்போ ஜான்சனாவுடைய நிலைமை அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஜான்சனா சாம்பியன் ஆகுறாரு இல்லை அப்படிங்கிறது 2வது கதை. இப்போது ஜான்சனாவை சாம்பரில் வின் பண்ணி வச்சு ஆகணும். ரெசல்மேனியாவில் கூட ஓகேன்னு சொல்லுங்களேன். இப்போது ரெசல்மேனியாவில் நடக்குதுன்னா வைங்களேன், அதில் ஒருவேளை கோடி ரோட்ஸை பின்ஃபால் பண்ணியோ அல்லது ஜான்சனாவை பற்றி பின்ஃபால் பண்ணி போனாலும் அது ட்ரிபிள் த்ரெட் அவங்க 3 பேருக்குள்ள ஒரு ஃபியூடு போகுது ரெசல்மேனியாவில் அப்படிங்கிற ஒரு தனி கதை போயிடும். இப்போ எலிமினேஷன் சாம்பர்லேயே ஜான்சனாவை தோக்கடிச்சிட்டா ஜான்சனாவுடைய ரெசல்மேனியா ஆப்பனண்ட் வந்து வீக்காக இருக்கும், நல்லா இருக்காது அப்படிங்கிற ஃபேன்ஸோடைய எண்ணம் வந்துடும். ஸோ சீனா இல்லாத ரெசல்மேனியாவை ஃபேன்ஸால் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டபிள்யூடபிள்யூ வந்து சிஎம் பாங்குக்கு இந்த சான்ஸை ரெசல்மேனியாவில் கொடுப்பாங்க, சிஎம் பாங்கை வந்து சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. இது 100% உண்மையானு கேட்டிங்கன்னா இது ஒரு ரூமர் செய்தி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் ராயல் ரம்புக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார், நான் ராயல் ரம்பா வெற்றி பெறாட்டாலும் ஏதாவது ஒரு மூலையில் கோடி உன்கிட்ட வந்து உன் சாம்பியன்ஷிப்பாக மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி சிஎப்பாக்கு சொல்லியிருப்பார். மேபி அது இந்த வழியாக கூட இருக்கலாம், நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிஎப்பாக்கு ரெசல்மேனியாவுடைய டே 2ல் மெயின் ஈவெண்ட் விளையாடி சாம்பியன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலுக்கு குலு குலு போட்டுருங்க, மறக்காமல் கப்ளு கப்ளுவும் போட்டுருங்க.